ஹலோ ஆல், இன்றைக்கி 28 டிசம்பர் 2024. இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே போகிறோன்னா பருவதமலை. ஸோ 3 பேர் மட்டும்தான் போகிறோம். போயிட்டு எப்படி ஃபன் பண்ணுறோம், ஜாலியாக இருக்கிறோன்றது பார்ப்போம். 10 ருபீஸ் டிக்கெட் பெர் அடல்ட்டு. அதுக்கப்புறம் சிகரெட் கூலிப்பு ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. பருவதமலை ஏற போகிறோம். ஆர்னி டு பருவதமலை. ஆல்ரெடி பருவதமலை வந்தாச்சு. ஸோ இட்ஸ் இன்ட்ரோ டைம். இது வந்துட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸு. அண்ட் சூர்யா, சாரி வச்ச பேர் சொல்ல வந்துட்டேன். திஸ் இஸ் சூர்யா. அண்டு இது ஜெகன், உயர்ந்த மனிதன். ரொம்ப ஹைட்டாக இருப்பான். பட் இவன் எந்த மாதிரி எனக்கு க்ளோஸ்னால், இவன் வந்துட்டு எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரன். 2 பேருமே எனக்கு வந்துட்டு தம்பிங்க மாதிரி தான், ரொம்ப க்ளோஸான தம்பிகள், உடன்பிறவா சகோதரர்கள். ஓகே, ஸோ நைட் டைம் மேக்ஸிமம் வீடியோலாம் யூடியூப்பில் பருவதமலை காலையில் ஏறி தான் பார்த்துருப்பீங்க. நைட்டு எப்படி இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவோம். அண்ட் ஆல்ரெடி பருவதமலை வந்தாச்சு. அப்படியே ஒரு கிலோமீட்ரு நடந்தே போனோம் மலை அடிவாரத்துக்கு. மலை அடிவாரத்துலேருந்து நல்லா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்ல ஏறுறதுக்கு. இது சுத்தமாக இருட்டாயிடுச்சுடா, ஃபேஸுக்கு லைட்டு தான் அடிச்சுட்டு போனோம் போல். அங்கே மலைக்கு மேலெலாம் எந்த லைட்டுமே இருக்காது, ஃபேஸுக்கு அடிச்சுக்குவோம். எள்ளுனா எண்ணெயாக இருப்பானுங்க நம்ம பசங்க. ஒரு கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக மலை அடிவாரம் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து 2.5 மணி நேரம் அதிகபட்சமாக நாங்கள் ஏறிடுவோம். 2.5 மணி நேரம், ரொம்ப அதிகபட்சம்னா 3 ஹவர்ஸ் ஆகிடும். 3 ஹவர்ஸில் மலை ஏறிட்டா 4 மணிக்கு நடைய திறப்பாங்கன்னு சொல்லியிருக்கானுங்க. பட்டு எனக்கு சாமியை பார்க்கணும்லாம் இல்லை. நைட் டைமில் இதுக்கப்புறம் ஏற முடியாது. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ரம் January 1, 2025 ஏற முடியாது. நைட் டைம் நாட் அலோடு. ஈவினிங் 3 o'clock வரைக்கும் தானடா. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் தான் மலை ஏறுற டைமு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ரோடு. கண்ணிலேயே லைட் அடிக்கிறதுனால எனக்கு இப்போயே ப்ளூவாக தெரியுது. எதில் விட்டேன்? 5 மணிக்கு ஏறணும். 5 to 3 தான் ஏறணும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஸோ இந்த வருஷத்துலேயே ஒரு வாட்டி நைட் டைம் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நைட் டைம் வந்திருக்கேன். பட்டு ஒரே வாட்டி ஃபைனலாக நைட் டைம் ஏறி இறங்கிடுவோம். நீ 12 வாட்டி ஏறி இருக்கானுங்கன்னு சொன்னானுங்க. இன்னும் இவன் ஒரு 6 வாட்டி வந்தானா இவன் குருசாமி ஆகிடுவான் இந்த பருவதமலைக்கு. இவன் வந்துட்டு ஆக்சுவலி பருவதமலை பைத்தியம் இந்த ஜெகனன்றவன். இன்றைக்கி பருவதமலை ஏறுறோமா, திருப்பி நாளைக்கே வந்துட்டு வாடா பருவதமலை போகலான்னா அவன் வருவான். அந்த மாதிரி கேஸ் தான். திரும்பவும் எப்போ வருவான்னா, எப்படா வருவேன், நெக்ஸ்ட் டைமு நாளைக்கு கூட வருவல்ல, வருவான். அந்த மாதிரி ஒரு பருவதமலை சைக்கோ தான். அதனால தான் இவனுக்கு ஃபஸ்ட்டே ஃபோன் அடிச்சிட்டேன். பருவதமலை போகிற பைத்தியார் குதி பிளான் எந்த தான். மழை கண்டிப்பாக தெரியாது, ரோடே தெரில. கை வேறு வலிக்கிறா பையா. ஃபோனு இப்படி லென்த்தியாக பிடிச்சி நடத்து. ஸ்டிக்கு வாங்கியிருக்கலாம். ஏற்கனவே மைக்கு ஒன்று 1000 ரூபாய்க்கு வாங்கி அது ஓத்துன்னு போயிடுச்சு. போனாட்டி ஊட்டி போயிருந்தோம் பற்றியா, அந்த ப்ளூடூத் மைக்கு ஒஞ்சி போச்சு. 1000 ரூபாய் அப்படியே ஓத்துன்னு போயிடுச்சு. மனசே கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 300 ரூபாய்க்கு ஒயர் மைக்கு வாங்கியிருந்தேன். இப்போ அந்த மைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருந்தாடா 6 மாதம். பார்த்தா இப்போ எனக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதான் தெரிஞ்சு ப்ளூடூத் மைக்கெலாம் மொத்தம் வேஸ்ட்டுடா, இதே வாங்கிக்கலாம், ஒயர் மைக்கே நல்லது. ஆட்டோக்காரன் நினைப்பான், என்னடா இந்த பைத்தியார் குதி ரோட்டுக்கு லைட் அடிக்காமல் மூஞ்சிக்கு லைட் அடிச்சுன்னு போகிறான் அப்படின்னு. ஒரு கிலோமீட்ரு அப்படியே சும்மா ஜம்முன்னு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லு. நீ அழகு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு தெரியாது,
கண்டிப்பாக இப்போ எடுக்கிற வீடியோவில் தெரியுது லைட்டாக ஆண்டா மலைக்கு மேலே சின்னதாக ஒரு லைட்டு தெரியுது. ஆனால் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறப்போ தெரியுமான்னு தெரில. இப்போதான் ரூல்ஸில் அதிகமாக போட்டானுங்களே. இங்கெல்லாம் பொம்பளைங்களாம் இருந்துச்சு லவ்வர்ஸ்லாம் இன்னும் வந்துடுவாரா அப்பா நம்ம தான் கத்துறோம். ஆமாம் நம்ம ஈக்குவலுக்கு நிறைய பேர் நடந்துட மாட்டாங்களா? அதெல்லாம் இட்டுன்னு வந்துட்டா நம்ம கேலி ஆகிடுவோம். தூக்க விட்டுருமா வாத்தா நீ ஜம்முன்னு தூக்கி நடப்பிய. இன்ன இடம் காட்டு பன்றி நடமாடும் இடமா? நம்மளே காட்டு பண்ணி கூதியானடா, நம்மளை தாண்டி வருமான்னு பார்த்துக்கலாம். இந்த ஃப்ளாஷ் கண்ணிலே அடிச்சுன்னு வர மாதிரி இருக்குடா எனக்கு. யாரையுமே ரோடையும் தெரில கண்ணு தெரில. நேரம் 10:30 10:20 அடிவாரத்துக்கு ஒரு 10:30க்கெலாம் போயிடலாம். அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் டைம் வச்சுக்கேன். 3 மணி நேரம் இருக்குன்னா 10:30 11:30 12:30 1:30 மணிக்கு ஏறிட்டு அந்த 4 மணிக்கு நட திறக்கிற வரைக்கும் நல்லா இருக்க முடியாது. நான் ஏறினேன்னா இறங்கிடுவேன், அவ்வளோதான். இந்த ஜெகன் பையன் மட்டும்தான் நான் பார்த்தா சாமியை பார்த்துட்டு இறங்குவேன் அப்படின்வான். எனக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸு. சாமி பார்க்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஏறணுமா இறங்கணுமா? ஆமாடா இவ்வளோ தூரம் லைட்லாம் இருக்காதுல்ல. ஆனால் ஃபுல்லாக லைட் போட்டுக்கிறாங்களோ. நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து தண்ணிலாம் வரல. உஷாராக நடந்து வாவா. ஏன்டா இவன் தானே தண்ணியில் பாம்பா? செருப்பு கழட்டி வைக்கலடா அங்கே. தண்ணி சில்லுன்னெலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் வரா, ரொம்ப சில்லுன்னெலாம் இல்லை. ஆமாடா இன்னொன்று எல்லாருமே பேண்ட்டு போட்டுருங்க, நான் ஒருத்த மட்டும் தான் ஷார்ட்ஸு. நான் மேக்ஸிமம் வெளியவே பார்த்தேன் பசங்களை. நான் என்ன யோசனை, ஆமாம் ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஜீன்ஸ் தான் போட்டு வரக்கூடாது. அதுவும் அந்த கடப்பாறை அங்கெல்லாம் ஏறுறப்பெல்லாம் ஜாகர் ஃபிட் இல்லைடா அது. ஆனால் இந்த லைட்டும் இல்லைன்னா இந்த லைட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். இருட்டில் ஒருத்த ஃபோன் லைட் வச்சு நடந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆமாம் மேலே அந்த படிக்கட்டுன்னா 1000 படிக்கட்டு. எத்தனை படிக்கட்டுறா? 1232 படிக்கட்டு இருக்கு. மலை உச்சி தெரிகிறான்னு நினைக்கிறேன். தெரியுது. நான் வீடியோ எடிட் பண்ணுறப்போ வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் குவாலிட்டி கம்மியாகிடும் நான் எடிட் பண்ணுறப்ப. ஸோ அதனால் அந்த உச்சி லைட்டு தெரியுமானான்னு தெரில. ஃபைனலி வி மேட் இட் டு அடிவாரம். கோயிலெலாம் புதுசாகிட்டு இருக்கிறானுங்க, பெயிண்டில் ஆச்சு பளபளன்னு. வர வழியெல்லாம் லைட்டு போட்டுட்ருக்கானுங்க, கோயிலையும் பளபளன்னு ஆக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா அண்ணதானே 10 மணிக்கு மேலே போட மாட்டானுங்க அண்ணன். நாளா ஐயா காமன் பிளேட்டுடா, எனக்கு பிடிக்காதுடா. அப்போ என் கம்பெனிலாம் வந்து அவ்வளோதானே, கம்பெனிஸ்லாம் அதானே. என்னடா பண்ண போகிற அங்கே? ரெஸ்ட் எடுக்க போறியா? ஸ்லிப்பர் ஓட போறியா? விட்டுருக்கு. அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அண்டு கோயிலில் ஒரு பக்தி பரவசம். கோவிலில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு இப்போது நான் தெரியாதனமாக அது 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன். அது கண்டிப்பாக 1 கிலோமீட்டரில் நடந்து வந்தது என்ன ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அடிவாரம் வரத்துக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த மலைப்பாதை ஸ்டார்ட். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மலை ஏற ஆரம்பிக்கணும். நான் 2.5 மணி நேரத்தில் ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா கூட வந்தவனுங்க எவனுமே பொறுமையாக ஏற ஆள் இல்லை, வேகமாக ஏறிடுவானுங்க. போவோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் அந்த பாதை ஸ்டார்ட்டு. குறுகிய பாதை, ஸ்ட்ரைட்டாக படிக்கட்டு ஒரு 1300 படிக்கட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பாறைங்களாம் இருக்கும். அதை தாண்டி என்னடா கடப்பாறை. அந்த பாறை தானாலே கடப்பாறை தான்ல. அந்த கடப்பாறை தானா கொஞ்சம் செங்குத்தாக கொஞ்சம் படிக்கட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோயில் தான். அதுதான்
விடுதலை பாட்டு எடுத்த வருது இந்த இடம். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத எப்படி அப்பயா வண்டே கேட்க போகிறேன் பாருங்க அம்மாவில். மச்சான் விடுதலை பார்ட் 2 பார்த்துட்டு அது உனக்கான படம் தான். ஒரே ஒரு புரட்சிகரமான படம் அது. புரட்சிகரமான படம். ஆக்சுவலி புரட்சி தலைவர் விஷால் நடிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஒரே புரட்சியாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ரிவ்யூ. புரட்சி தளபதிடா அவன். படம் ஃபுல்லாக புரட்சியாக தான் இருந்துச்சு. புரட்சி பண்ணுறோம்டா விஷால் இல்லைதான். முதல் படியில் கற்பூரம் ஏற்றிட்டு தான் ஏறுவோன்னு நான் மறந்தே போயிட்டேன். ஓகே, முதல் படியை வேண்டிக் கொண்டு ஏறி வேண்டியதும். படிக்கட்டு ஸ்டார்ட். ஓகே, டைம் என்ன? டைம் என்ன பாருடா. படிக்கட்டு கொஞ்சம் தூரத்துக்கு தான்டா லைட் இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ என்ன டைம் பாருன்னு 10:41. ஓகே, 10:41 ஏற ஆரம்பிக்கிறோம். ரைட்டா, இதுக்கப்புறம் பார்ப்போம். ஐசி வழி விட்டு நெல் ஒருத்த சூத்த சொரிஞ்சுனுக்கிறான் பாரு பாடு மற்ற வீடியோவுக்கு முன்னாடி. ஒருத்த கொஞ்சம் பின்னாடி வாடா. உன்னை முன்னாடி போக சொல்ல, எதுவுமே தெரில, சுத்தமாக தெரிலடா வீடியோவில். ஏதோ படிக்கட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, பார்த்துக்கலாம். இரவுகளில் வந்தால் அப்படிதான். நேரம் 9:40. பாட்டுலாம் வைக்கலாம், ஆனால் வீடியோவில் காப்பி ரைட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இவன் தான் ஃபைனல் லைட்டு. படிக்கட்டில் ஒரு 20 படிக்கட்டு கூட ஏறி இருக்க மாட்டோம். அதுக்குள்ளே லாஸ்ட் லைட் வந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த லைட்டும் இல்லை, ஃபோன் லைட்டு தான். நைட் டைம். அவருக்கு லைட் ஹவுஸு மற்ற லைட் வச்சு காட்டுறான். இங்கே இருக்கிறது கடற்கரை அப்படின்னு சுத்தமாக. லைட் ஆஃப் பண்ணுறா, ஜாலியாக போகலாம் இருட்டில். வீந்து வர்றது கூட இல்லை, குறுக்க பாம்பு வரும். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா வந்துச்சுரா. நான் அந்த கதை சொல்கிறேன். மூஞ்சி கேடுறா நீ. அப்படி அடிக்கூடாது நம்ம ஃபேஸுக்கு. எப்படின்னா தூரத்துலேருந்து இப்படி அடி, புரியுதா? இப்படி வச்சுக்கோ. ஓகே, சுத்தமாக லைட் இல்லை. ஒரு 50 படி ஏறி இருப்போம். அதுக்கப்புறம் லைட்டு சுத்தமாக இல்லை. ஃபோன் லைட்டில் தான் போனோம். சும்மா திருப்பி காட்டுறேன் எப்படி இருட்டாக இருக்குதுன்னு பாருங்க. அங்கே லைட்டர்றா இப்படி தான் இருக்குது எனக்கு வீட்டில். ஒரு நிமிஷம், தெரியுதா என்னன்னு தெரில. பட் ஓகே, இப்போ நமக்கு திருப்பி லைட்டை. சுத்த இருட்டு. இந்த இருட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நைட் டைமில் பர்வதமலை ஏறலான்னு வந்திருக்கோம். கீழே ஃபஸ்ட்டு படியில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு தான் வரணும். ஆனால் நான் அதை மறந்துட்டோம். 3 பேரும் மறந்துட்டோம். கற்பூரம் வாங்குறதுக்காக மறந்துட்டோம். அதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு கேங் வச்சு அவங்க பற்ற வச்சுருந்தாங்க. அதில் தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம். அங்கே சாமியாருக்கு காசு கொடுக்க கேட்டார். பாவம் மனுஷன் சுத்தவா. இப்படி அடிக்காதரா ஃபேஸ், இப்படி வர்றா. லைட் அடிக்க தெரியாதவன்லாம் கூட்டின்னு அவன் இப்போயே கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, அப்படியே நடந்து போகிறோம். போயிட்டு சரிப்பா அப்படியே போயின்னே இருக்கலாம். மூஞ்சி லைட்டரா. ஐயோ, இந்த கூதியானுங்கள்லாம் வச்சுட்டு நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? கேமராமேனா இல்லை எடிட்டரா? நீ எடிட்டர் தானே? நீ தான். அப்புறம் என்ன போட்டு இன்ஸ்டாவில் பேஜ் வச்சுன்னுக்கிறியா? ஒழுங்காக அதை மூடி வச்சுட்டு போங்கடா. அதை மூடி வச்சுட்டேன். லைட்டை பிடிக்க வச்சுட்டானுங்க சாமி. லைட்டு தான், விளக்கு பிடிக்க வைக்கல. சரியா லைட் அடிமா. நான்லாம் அமேசான் காட்டிலேயே ஆராய்ச்சி பண்ணேன். இந்த காட்டுக்கு ஆமாம், அமேசான் காட்டில் ஆராய்ச்சி. நீ என்ன பண்ணியிருப்ப? ஜிங்கா கோல்டு, வைக்ரா மாத்திரை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு மூலிகை தேடி இருப்ப. விஷயத்தெல்லாம் இங்கே பேச தவறான விஷயம். சரிப்பா. நாங்கள் வந்துட்டு தவறான ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடிய ஆள் தான். நன்மையை சொல் சிவனுடைய கருணை. ஆமாம். ஃபேஸுக்கு லைட் அடிக்க சொன்னால் ஃபேஸுக்கு மட்டும் அடிக்க மாட்டானுங்க. எல்லாம் வீடியோ ஃபுல்லாக இருட்டாரும். எவன்டா கீழே எப்படி வீத்துப்பா. சரி, இப்படி போயிட்டு அதுவும் கரெக்டு தான். கீழே லைட் அடிக்கணும், மூஞ்சி லைட் அடிக்கணும், கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபேஸே தெரிய மாட்டேங்கிற வீடியோவில்.
ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அரோகரா. இருட்டாக இருக்கிற வீடியோ எவன் பார்க்க போகிறான்னு எனக்கும் தெரில. நானே பார்ப்பேனான்னு தெரில. அதுதான் டார்ச் லைட் இதுன்னு வந்துடும் மேலே. அந்த 10 ரூபா டார்ச் லைட்டு விற்றுந்தானுங்கடா. நான் யோசித்தேன் வாங்கலான்ட்டு. சரி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அது காசு கொடுத்து வாங்கணுமா? ஹெட் பேண்டா? ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கடை போக போகிறோம். ஒரு நாள் விளாக் வருதுல்ல, வீடியோஸ் வருது. நான் தரையை காட்டுறேன்னா இல்லை மூஞ்ச காட்டுறேன்னானே தெரியாமல் இருக்கும். கொடை சொல்லிட்டு போடா, லைட் அடிக்கணும். கொடை கல்யாணத்தில் வைப்பாங்கல்ல, ஃபோக்கஸ். ஓஹோ, அண்ணனுக்கு வெள்ளை கலர் கூட. Thank you. Whoa, whoa.